Welcome to Jayam Academy. So நம்ம வந்து percentageல ஆல்ரெடி 3 பார்ட் போட்டுட்டோம். ஸோ இது வந்து 4வது பார்ட் சரிங்களா. ஸோ இது வந்து பார்ட் 4 சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் வந்து லைனாக போட்டுட்டு வரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா டாபிக்ஸுமே இது மாதிரி லைனாக மொத்தமாக போட்டு முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த சம் பாருங்க, இஸ்மைல் ஆர்டர்ட் a collection of beads. He received 50 beads in all. Out of that 15 beads were brown. Find the percentage of brown beads அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதாவது ஸோ 50 பீட்ஸ் மொத்தமாக அவர் வந்து ரிசீவ் பண்ணுறாரு. இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்காக சரக்கு அனுப்பானையை அனுப்பினார். மொத்தம் 50 மணிகளில் 15 மணிகள் மட்டுமே பழுப்பு நிறம் எனில் பழுப்பு நிற மணிகளின் சதவீதத்தை காணுங்க. ஸோ மொத்தம் 50, அதில் 15 பழுப்பு நிறம். அப்போ இன்ட்டு 100%னா சரிங்களா. 0 0. ஸோ 1 5s are 5, 2 5s are 10. அப்போ 15 2s are 30. ஸோ 30% தான் ஆன்சர் சரிங்களா. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இப்போ இந்த சம் பாருங்க, ராமு ஸ்கோர்ட் 20 out of 25 மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் சரிங்களா, 30 out of 40 மார்க்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் 68 out of 80 மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். இன் விச் சப்ஜெக்ட் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இஸ் பெஸ்ட். ஸோ மொத்தம் 3 சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சரிங்களா. ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20, அறிவியலில் 40க்கு 30, கணிதத்தில் 80க்கு 68 வாங்குறாரு. ஸோ அப்போ எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எழுதிக்கிங்க. இங்கிலீஷில் 25க்கு 20. ஸோ பர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம், இன்ட்டு 100 சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸில் 40க்கு 30 வாங்குறாரு சரிங்களா, இன்ட்டு 100. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸில் ஸோ 80க்கு 68 வாங்குறாரு, இன்ட்டு 100. இப்போ 125 ஆர் 25, 425 ஆர் 100. அப்போ 24 ஆர் 80% சரிங்களா. ஸோ இப்போ இதுவும் 0 கேன்சல் ஆகிடும். 1 4s are 4, சாரி 2 2s are 4, 5 2s are 10. ஸோ 1 2s are 2, 15 2s are 30. அப்போது 15 5s are என்ன 75%. மேக்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்கள், 0 0 கேன்சல். ஸோ 4 2s are 8, 5 2s are 10. ஸோ 1 4s are 4, 17 4s are 68 சரிங்களா. 16 4s are 64 எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்த நம்பர் 17. ஸோ 17 4s are 68. ஸோ அப்போது 17 into 5 என்ன, ஸோ 7 5s are 35, 1 5s are 5, 6 7 8, 85%. அப்போ அவர் எதில் பெஸ்ட்டாக இருக்காரு, மேக்ஸ் தான் பெஸ்ட்டு. ஸோ அப்போ பெஸ்ட் பர்சன்டேஜ் என்ன, மேக்ஸு எவ்வளோ 85% சரிங்களா. இப்போ இந்த சம் பாருங்க, பீட்டர் requires 50% to pass. If he gets 280 marks and falls short by 20 marks, what would have been the maximum marks of the exam? ஸோ பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வி அடைந்தார். அவர் இன்னும் 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மொத்தம் மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார் எனில் மொத்த மதிப்பெண்களை காண்க. ஸோ அவர் வந்து 280 மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு இப்போ சரிங்களா. அது வந்து பாஸ் மார்க் கிடையாது. ஸோ இன்னும் 20 பெற்றிருந்தா எவ்வளோ 300. ஸோ 300 எடுத்திருந்தானா அவர் என்ன பண்ணியிருப்பாரு, பாஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்த மதிப்பெண்களில் 50%. அப்போ 300ன்றது 50% சரிங்களா. ஸோ அப்போது நம்மளுக்கு மொத்த மதிப்பெண் தெரியாது எக்ஸு, அதில் 50% தான் எவ்வளோ, அப்போனா இன்டூ 50/100 சரிங்களா, இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 300. ஸோ 280 வந்து அவர் பெற்ற மதிப்பெண் 20 வந்து அது கூட கூட்டினா 300 வந்துடும். ஸோ 300 எடுத்தால் அவர் வந்து பாஸ் மார்க், அதான் கொஸ்டினில் சொல்கிறாங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு மொத்த மதிப்பெண் தெரியாது எக்ஸு, அதில் 50% தான் இன்ட்டு 50/100, அதுதான் வந்து 300 சரிங்களா. ஸோ அப்போது நம்ம இப்போ மொத்த மதிப்பெண் தான் எக்ஸாமில் ஸோ என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ அதை நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 300 இன்ட்டு 100/50. ஸோ 0 0 கேன்சல், 1 5s are 5, 2 5s are 10. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600 தான் மொத்தம் டோட்டல் மார்க்ஸ் சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 280 அவர் எடுத்த மதிப்பெண் கூட 20 கூட்டினா 300 வருது. ஸோ 300ன்றது 50%. அப்போது நம்மளுக்கு மொத்த மதிப்பெண் தெரியாது எக்ஸு இன்ட்டு 50%/100, அதுதான் வந்து 300 இஸ் ஈக்குவல் டு 300 சரிங்களா. ஸோ எப்பவுமே ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி எழுத கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் கொஸ்டின் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த சம் பாருங்க, கையில் ஸ்கோர்ட் 225 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500 இன் ரிவிஷன் டெஸ்ட் 1 and 265 out of 500 marks in revision test 2. So find the percentage of increase in her score அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ கையல் வந்து முதல் திருப்புதல் தேர்வில் ரிவிஷன் டெஸ்ட்டில் 500க்கு 225 எடுக்கிறான். ஸோ இரண்டாம் திருப்புதல் தேர்வில் 500க்கு 260 எடுக்கிறான்.
ஸோ அப்போ அது மதிப்பெண்கள் வந்து அதிகரிப்பின் சதவீதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்னா 500, இது வந்து ரிவிஷன் டெஸ்ட் 1. ஸோ 500க்கு 225 இன்டூ 100%. ஸோ 0 கேன்சல். ஸோ 225 டிவைட் பை 5 போடுங்க. ஸோ 225 டிவைட் பை 5 போடுங்க, என்ன வரும் 1. ஸோ 4 5s are 20, பேலன்ஸ் 25, அப்போ 45. இது வந்து 45%. ஸோ ரிவிஷன் டெஸ்ட் 2 போடுங்க. 500க்கு 265 இன்ட்டு 100, சரிங்களா. 00 கேன்சல். ஸோ 1 5s are 5, 5 5s are 25, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 3 5s are 15, அப்போ 53%. இவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன்னர் ஸ்கோர். அப்போ இதுவும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ 53 மைனஸ் 45 போட்டிங்கன்னா என்ன வரும், 53ல் 45 போச்சுன்னா என்ன வரும், 8% வரும். அப்போது 8% தான் ஆன்சர். மொத்தம் 8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க ரிவிஷன் டெஸ்ட் 1க்கும் 2க்கும், சரிங்களா. ஸோ இந்த சம் பாருங்க, 900 பாய்ஸ் அண்ட் 600 கேர்ள்ஸ் appeared in the examination, of which 70% of the boys and 85% of the girls passed out in the examination. So find the total percentage of students who did not pass. ஸோ மொத்தம் 900 பாய்ஸ் 900 மாணவர்கள் இருக்காங்க, 600 மாணவிகள் இருக்காங்க. அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் வந்து தேர்ச்சி பெற்றனர். ஸோ எனில் தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவீதத்தை காணுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க, சரிங்களா. ஸோ சதவீதம் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாய்ஸ் எடுத்துங்க. பாய்ஸில் ஸோ ஃபஸ்ட்டு 900, மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க, 70 டிவைட் பை 100 போட்டுங்க, சரிங்களா. 0 கேன்சல். ஸோ 9 7s are எவ்வளோ, 63. அப்போது 630 பாய்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைன் டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டிட் நாட் பாஸ். அப்போ 630ல் 900 630ல் மைனஸ் பண்ணுங்க. ஸோ 900 மைனஸ் 630 போடுங்க, என்ன வரும். ஸோ 900 630 போடுங்க, 0. ஸோ 10ல் 3 போச்சுன்னா 7, 8ல் 6 போச்சுன்னா 2. ஸோ அப்போது 270 பாய்ஸ் வந்து பாஸ் பண்ணாதவங்க, சரிங்களா. ஸோ இதை அப்படியே வச்சுங்க. அப்புறம் கேர்ள்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு போட பழகிடும், சரிங்களா. ஸோ கேர்ள்ஸ் வந்து 600, அதில் 85% பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போது 00 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 85 × 6 போடுங்க. 85 × 6, 6 5s are 30, 8 6s are 48, 8 6s are 48, 49, 50, 51, சரிங்களா. ஸோ அப்போது 510. ஸோ மொத்தம் 510 ஸ்டூடெண்ட்ஸு கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம 600ல் 510 பாஸ் மைனஸ் பண்ணோம். ஏன்னா இங்கே வந்து பாஸ் ஆகாதவங்க தான் கேட்குறாங்க. அப்போ 600ல் 510 மைனஸ் பண்ணினா வரும் 90. ஸோ இப்போ இதுவும் பாஸ் ஆகாதவங்க, இதுவும் பாஸ் ஆகாதவங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டிட் நாட் பாஸ். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 270 90 கூட்டுங்க, என்ன வரும், 270 90 கூட்டினா 0. ஸோ 9 7 16, 2 1 3. ஸோ 360 டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டல் வந்து 360 பாஸ் ஆகாதாங்க. அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, டோட்டல் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ அப்போது 900யும் 600 சேருங்க, என்ன வரும், 1500. ஸோ 1500ல் பாஸ் ஆகாதவங்க எவ்வளோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா 360. ஸோ 360 × 100, இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் பர்சன்டேஜ். ஸோ அப்போ 00 கேன்சல் ஆகிடும். ஸோ 360ல் 15 வந்து போட்டு பாருங்கள், சரிங்களா. ஸோ 360ல் 15 வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 15 2s are 30, 6 0, 15 4s are 60. ஸோ அப்போது மொத்தம் 24% பாஸு பண்ணாதவங்க. இதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர், சரிங்களா. ஸோ உங்களுக்கு நல்லா புரியுதா. ஃபஸ்ட்டு 900 பாய்ஸு 70% பாஸ் பண்ணிட்டாங்க. இன்ட்டு 70/100, 630 கிடச்சிடுச்சு. இங்கே என்ன கேட்குறாங்க, ஹூ டிட் நாட் பாஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம 900ல் 630 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பாஸ் ஆகாதவங்க எத்தனை அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு போகிறோம். ஸோ கேர்ள்ஸில் பாஸ் ஆகாதவங்க எத்தனை தெரிஞ்சிச்சு. இங்கே வந்து டோட்டல் பர்சன்டேஜ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால் இது நம்ம ரெண்டுத்தையும் கூட்டினா 360 வருது. ஸோ 360 இது ரெண்டுத்தையும் கூட்டணும், ஏன்னா டோட்டல் தானே. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டி இன்ட்டு பர்சன்டேஜ் தான் அர்த்தம், இன்ட்டு 100. ஸோ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து 24 கிடைக்குது, சரிங்களா. அவ்வளோதான் ஆன்சர். நல்லா பார்த்துங்க. இப்போ அடுத்த சம் போயிடலாம், சரிங்களா. ஸோ ரோஜா earned 18,000 per month. இதுதான் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் போட்டேன் ஆன்சர் சொல்ல சொல்லி. So she utilized her salary in the ratio 2:1:3 for education, savings and other expenses respectively. Express her usage of income in percentage. So ரோஜா மாத சம்பளம் வாங்க
ரூபாய் 18 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி, சேமிப்பு மற்றும் பிற செலவினங்களுக்கு 2:1:3 என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவீதமாக கூறுக. இப்போ மொத்தம் 18,000 இருக்கு. அவர் வந்து எஜுகேஷனுக்கும் அதுக்கப்புறம் சேமிப்பு சேவிங்ஸுக்கு அதுக்கப்புறம் பிற செலவு அதர் எக்ஸ்பென்ஸ் சரிங்களா, இது எல்லாத்துக்கும் 2:1:3 அப்படின்ற ரேஷியோவில் செலவு பண்ணுறாரு. ஸோ இது மொத்தத்தை கூட்டம் எவ்வளோ வரும்? 2, 3, 3 + 3 6 சரிங்களா. ஸோ அப்போது 6 பங்கு தான் 18,000. ஸோ இது 6 பங்கு தான் 18,000. ஸோ இது 2 பங்கு 1 பங்கு 3 பங்காக பிரிக்கணும். அப்போ 6 பங்கு 18,000னா 1 பங்கு எவ்வளோ? 3000 சரிங்களா. ஸோ 1 பங்கு 3000, அப்போ தான் 6 பங்கு 18,000 வரும். இது சிம்பிள் கால்குலேஷன். 6 பங்கு 18,000னா 1 பங்கு எவ்வளோ வரும்? 3000. ஸோ இப்போ நம்ம இதில் போடுங்க. இதை பெர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க ரேஷியோவில். ஃபர்ஸ்ட் எஜுகேஷனுக்கு 2 பங்கு. ஸோ அப்போது 1 பங்கு 3000னா 2 பங்கு எவ்வளோ? 6000. ஸோ 6000 டிவைடட் பை 18,000 டோட்டல் போட்டுக்கணும் இன்ட்டு 100, அவ்வளோதான் பெர்சன்டேஜ் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் இதை கால்குலேட் பண்ணணும். இது கால்குலேட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா. அதே மாதிரி இப்போ 1 இந்த 1 பங்கு எவ்வளோ? 3000. ஸோ 3000 டிவைடட் பை 18,000 இன்ட்டு 100. அதே மாதிரி அதர் எக்ஸ்பென்சஸுக்கு 3 பங்கு. ஸோ 1 பங்கு 3000னா 3 பங்கு எவ்வளோ? 9000. 9000 டிவைடட் பை 18,000 இன்ட்டு 100. ஸோ இதுக்கு 3த்துக்கும் ஆன்சர் போட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் டெலகிராம் குரூப்லேயும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயும் போயிட்டு கரெக்டாக பார்த்துக்கலாம் சரிங்களா ஆன்சரு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இஃப் எக்ஸ் percentage of 600 is 450, then find the value of x. ஸோ 600 இன் எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காணுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இதை நீங்கள் ஒரு மேக்ஸ் ஃபார்மேட்டை எழுத தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் சம்ஸ் போட முடியும் சரிங்களா. எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னாலே எக்ஸ் பை 100, ஆஃப்னால இன்ட்டு 600, ஈஸ் அப்படின்னாலே எப்பவுமே என்ன வரும்னா ஈக்குவல் டு அப்படின்ட்டு வரும். ஸோ ஈக்குவல் டுன்னா நான் 450 அப்படியே கொஸ்டின் எழுதிக்கிறோம். ஸோ 600 இன் எக்ஸ் பர்சன்டேஜ், அப்போ எக்ஸில் எக்ஸ் பர்சன்டேஜ்னா எக்ஸ் டிவைட் பை 100 இன்ட்டு 600 இஸ் ஈக்குவல் டு 450 என்பது 450 எனில் 450 சரிங்களா. உங்களுக்கு இங்கிலீஷில் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். எக்ஸ் பர்சன்டேஜ்னா எக்ஸ் டிவைட் பை 100, ஆஃப்னா இன்ட்டு 600, ஈஸ்னா நான் ஈக்குவல் டு 450 சரிங்களா. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 450 இன்ட்டு 600 டிவைட் பை 100 சரிங்களா. ஸோ 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது சாரி தப்பாக எழுதிட்டேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 450 இன்ட்டு 100 தான் அந்த பக்கம் போயிடும். ஸோ 100 டிவைட் பை 600 கீழே வந்துடும் சரிங்களா. சரி ஓகே, 00 கேன்சல் ஆகிடும். இப்போது 450 டிவைட் பை 6 சரிங்களா. ஸோ 450ல் 6 டிவைட் ஆகிடுமா பாருங்க 6. ஸோ 7 6 ஆர் 42. ஸோ பேலன்ஸ் 3 0, 5 6 ஆர் 30. அப்போது 75% அதுதான் ஆன்சர் சரிங்களா. ஸோ ஆன்சர் 75% சரிங்களா. இப்போ இந்த சம் பாருங்க. when a number is decreased by 25%, it becomes 120. find the number. ஸோ ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காணுங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்கு எக்ஸ், அது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அதை 25% டிக்ரீஸ் பண்றாங்க. அப்போ மைனஸ் 25%, அந்த நம்பர் என்ன தெரியாது எக்ஸ். அப்படி பண்ணும்போது இட் பிகம்ஸ் 120. அப்போ ஈக்குவல் டு 120 சரிங்களா. இப்படி தான் நீங்கள் போடணும். ஸோ 100x மைனஸ் 25x டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 120 சரிங்களா. இது அடுத்த ஸ்டெப்பு. ஸோ அப்போது 100 மைனஸ் 25 என்ன வரும்? 75x டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 120. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 100 டிவைட் பை 75 சரிங்களா. இது அப்படியே நீங்கள் 5 டேபிளில் போடுங்க. ஸோ 75 5 டேபிளில் போட்டிங்கன்னா எத்தனை முறை வரும்? 15 டைம் வரும். ஸோ இது 5 டேபிளில் போட்டிங்கன்னா 20 டைம் வரும். திரும்ப 5 டேபிளில் போடுங்க. ஸோ 3 5s are 15, 4 5s are 20. 3 டேபிளில் போடுங்க. 1 3s are 3, 4 3s are 12, 0. அப்போ 40 இன்ட்டு 4 என்ன? 4 4s are 16, 160. ஸோ அப்போது அந்த நம்பர் என்ன? 160. இதான் நம்பர், 160 தான் அந்த நம்பர் சரிங்களா. அவ்வளோதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். இப்போ இந்த சம் பாருங்க. இஃப் த பிரைஸ் ஆஃப் urad dal ஆஃப்டர் 20% இன்க்ரீஸ் இஸ் 96, ஃபைண்ட் த ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் urad dal. ஸோ இதுவும் அதே மெத்தடில் தான் போகணும். 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம் பருப்பின் விலை 96 எனில் அதன் அசல் விலை என்ன? ஸோ உளுந்த பருப்பு அசல் விலை நம்மளுக்கு தெரியாது. அது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ? 20% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ 20 டிவைட் பை 100 இன்ட்டு எக்ஸ். நம்ம அங்கே மைனஸ் போட்டோம், அது பதில் நீங்கள் ப்ளஸ் போட்டு வரும். ஏன்னா இங்கே இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
அப்போ அப்படி ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும்போது அது என்ன எவ்வளவு ரூபாய் ஆகுது 96 ரூபாய் ஆகுது. அப்போ அதோட ஒரிஜினல் வேலை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ 100x plus 20x divided by 100 is equal to 96. ஸோ அப்போ 120x divided by 100 is equal to 96. ஸோ x is equal to 96 into 100 divided by 120. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்க இப்போ. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 96 வந்து இது அப்படியே 2 டேபிளில் போடுங்க. சரிங்களா? ஸோ 6 2s are 12, 5 2s are 10, 6 2s are 12, 5 2s are 10. சரிங்களா? ஸோ 96 6 டேபிளில் வருதான்னு பாருங்க. ஸோ 1 6 are 6, ஸோ பேலன்ஸ் 3 6, அப்போ 16, அப்போ 1 6 are 6, 16 6 are 96, அப்போ 16 into 5 போடுங்க. எக்ஸ் 16 into 5 வரும். 6 5s are 30, 1 5s are 5, 6 7 8. அப்போ எக்ஸ் வந்து 80. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் பிரைஸ் என்ன, அதோட ருபீஸ் என்ன, 80 rupees. அதுதான் வந்து ஒரிஜினல் பிரைஸ். ஆஃப்டர் 20% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அது 96 ரூபாயா மாறிடுது. சரிங்களா? அப்போ ஒரிஜினல் பிரைஸ் வந்து 80, ஆன்சர் வந்து 80 தான். சரிங்களா? ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த சம் பார்க்கலாம். இந்த சம் வந்து நான் கொடுத்துருந்தேன் டெலிகிராமில். ஸோ நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இருந்தாலும் நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ லீடர்ஷிப் எலெக்ஷன் பிட்வீன் two persons A and B. A wins by a margin of 192 votes. If A gets 58% of the total votes, find the total votes polled. ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் A மற்றும் B ஆகிய இரு நபர்களில் A ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அப்போ மொத்த வாக்குகளில் A ஆனவர் 58 பெறுகிறார் எனில் பதிவான மொத்த வாக்குகளை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ A வந்து 58% பெறுகிறார் மொத்த வாக்குல. ஸோ அவருக்கு வந்து மொத்தம் வந்து எத்தனை ஓட்ஸ் அப்படின்னு தெரியாது, நம்ம வந்து எக்ஸ் அப்படின்ட்டு வச்சுக்கிறோம். அப்போ பி எவ்வளோ பெற்றிருப்பாரு, ஏ 58னா 100ல் 58 போயிடுச்சுன்னா எவ்வளோ 42 மிச்சம். அப்போ பி வந்து 42 ஓட்ஸ் பெற்றிருப்பாரு. சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஏ வின்ஸ் பை அ மார்ஜின் ஆஃப் 192. ஸோ அவர் எவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு, 192 ஓட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஏ வந்து 58% 58/100 எக்ஸ், பி வந்து 42/100 எக்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸில் இருக்க நம்பர் தான் எவ்வளோ 192 ஓட்ஸ். நம்ம இந்த டோட்டல் ஓட்ஸ் தான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் போடுங்க. 58 - 42 என்ன வரும், 58ல் 42 போயிடுச்சுன்னா 16 வரும். அப்போ 16x டிவைட் பை 100. ஸோ ரெண்டுமே காமனாக 100 அப்படின்னு இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஒருவேளை காமன் நம்பர் இல்லாதப்போ நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? ஸோ 16x இஸ் ஈக்குவல் டு 192. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுங்க. இதை வந்து இங்கே வந்து சால்வ் பண்ணுறேன். சரிங்களா? எக்ஸ் அப்படியே வச்சுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 192 into 100 divided by 16. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 192 வந்து இப்போ இது வந்து 2 டேபிளில் நீங்கள் போடலாம். சரிங்களா? 8 2s are 16. ஸோ 19 இதுவும் 2 டேபிளில் போடுங்க. 192 வச்சுக்கலாம். 9 2s are 18, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 6 2s are 12. ஸோ 96 வந்து 8 டேபிள் வருமா அப்படின்ட்டு நீங்கள் போட்டு பார்க்கணும். ஸோ 96 8 டேபிளில் போட்டு பாருங்க. ஸோ 1 8s are 8, ஸோ பேலன்ஸ் வந்து 16. அப்போ 8 2s are 16, அப்போ 12 வருது. ஸோ அப்போ 1 8s are 8, 12 8s are 96. அப்போ 12 into 100. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 into 100 1200 தான் மொத்தம் ஓட்டு. சரிங்களா? புரிஞ்சுதா? இப்போ ஏ வந்து 58% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 58 டிவைட் பை 100 இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் எதுக்குன்னா நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்ன அப்படின்னு தெரியாது, அதான் எக்ஸ். ஸோ பி அப்போ ஏ 58னா பி எவ்வளோ இருப்பாரு, 42 இருப்பாரு. சரிங்களா? அப்போ இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸை தான் 192 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு டோட்டல் ஓட்ஸ் தான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். அதை மைனஸ் பண்ணி எக்ஸ் அப்படியே வச்சுட்டு நீங்க அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா டோட்டல் ஓட்ஸ் எவ்வளவு கிடைக்குது, 1200. ஸோ 1200ல தான் 192 ஓட்ஸ் வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்காரு ஏ. சரிங்களா? இப்போ இது பர்சன்டேஜா கேட்டாங்கன்னா இதுல வந்து டோட்டல் ஓட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால 1200 தான் ஃபைனல் ஆன்சரு. ஒருவேளை இப்போ பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ 1200 இன்ட்டு 58 டிவைட் பை 100 போட்டிங்கன்னா பெர்சன்டேஜ் கிடைச்சிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம பெர்சன்டேஜ் போட தேவையில்லை, ஏன்னா கொஸ்டின்ல பெர்சன்டேஜ் கேட்கல, டோட்டல் ஓட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே, நன்றி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து அடுத்த பார்ட் போடலாம். சரிங்களா? சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.